12th max exercise example 3.2 if alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 equal to 0 construct a quadratic equation whose roots are alpha square and beta square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதை மாதிரியே ஃபார்மேட்டில் நிறைய சம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்குங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஓகேவா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எப்படி இது பண்ணுறது? s1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்களா இங்கே கொஷினில்? அப்போ அந்த ரூட்ஸ் வந்து என்னது அடிஷன் பண்ணி எழுதிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் பி பை ஏ. s1 அந்த சஃபிக்ஸ் 1 இருக்கு இல்லையா, இது ஆட் நம்பர்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன சைன் வரணும்? மைனஸ் சைன் வரணும். ஓகேவா, அப்படியே ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி மாற்றி வரும். ஓகேவா, இப்போ மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் ஆஃப் மைனஸ் அந்த நம்பர் என்னவோ அந்த நம்பர் டிவைடட் பை ஏங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். வேணும்னா நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7, சி இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 7/2ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் என்னது? s2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா, s2ங்கிறது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அந்த ஆல்ஃபா பீட்டாவுடைய ப்ராடக்ட். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதனுடைய ஆன்சர் என்ன? சி பை ஏ. ஸோ சி பை ஏ இங்கே ப்ளஸ், ஏன்னா இங்கே 2 இருக்குல்லையே, அதனால் சி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? சி 13. ஸோ 13/2. ஓகேவா, இப்போ s1 s2 கண்டுபிடிச்சாச்சு. இது என்னது? ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, சம்மன் ப்ராடக்ட்டு. இதுவே ஆல்ஃபா ஸ்கொயரும் பீட்டா ஸ்கொயருமா இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு பாருங்கள். ஓகேவா, s1 என்ன செய்யணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு ஆட் பண்ணும். நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ஆன்சர் தெரியும், ஆல்ஃபா பீட்டாவுக்கு தெரியும். ஆனால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தெரியும். ஓகேவா, நம்மளுக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மட்டும்தான் வேணும் நம்மளுக்கு. அப்போ மீதி எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வேல்யூஸ், இதை சப்ஸ்டியூஷன் பண்ணி இது அன்னோன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது? நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்க 7/2. ஸோ 7/2 அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னென்னா 13/2. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க ஒரு டேர்மையும். 7 7s are 49, 2 2s are 4. ஓகேவா, மைனஸ் 13 2s are 26/2. இதை அடித்து போட வேணாம், ஏன்னா ஏற்கனவே இங்கே 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 ஒரு எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா, அதனால் இதை அடிக்க வேண்டியில்லை. ஸோ இதை எகெயின் என்ன செய்யணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள். 49 மைனஸ் 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? 52 டிவைடட் பை 4. ஓகேவா, அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? மைனஸ் 3/4 இருக்கும். ஓகேவா, இப்போ s1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்? s2 கண்டுபிடிக்க போகிறோம். s2ங்கிறது என்னது? இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அதனுடைய ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனி பவர்ஸாக இருந்ததுன்னா ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக சேர்த்து எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தெரியும், 13/2 தெரியும். ஸோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 13/2 த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 13 ஸ்கொயர் 169, 2 ஸ்கொயருங்கிறது 4. ஓகே, இப்போ s1 s2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ புது ஈக்குவேஷனை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகேவா, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் s1x ப்ளஸ் s2 ஈக்குவல் டு 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். ஓகேவா, இப்போ இதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் s1ங்கிறது என்னது? மைனஸ் 3/4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 3/4x. இங்கே s2ங்கிறது 169/4ன்னு கண்டுபிடிச்சாச்சு விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர்லலாம் டேர்ம்ஸ் வராது. ஓகேவா, ஃபஸ்ட்டு டேர்மு 4x ஸ்கொயர்னு ஆகிடும். நெக்ஸ்ட் டேர்முக்கு 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டினாமினேட்டரில் இருக்க 4 ஜஸ்ட் கேன்சல் ஆகி நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் மட்டும் இருக்கும். ஓகேவா, ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய நியூ ஈக்குவேஷன்.